ரஜினி ஒரு மென்டல், பாலிடிக்ஸ்ல ரொம்ப பயந்து போனாலு, ஒரு ஜெனரேஷனையே நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ண வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு பேசுவாங்க. அதுல ஒரு சின்ன உண்மையும் இருக்கு. அதுல என்ன உண்மை இருக்குன்றத நம்ம பின்னாடி பேசுவோம். 1990s வந்து ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு பெரிய வந்து கிளாஷ் போயிட்டு இருந்தது. ஜெயலலிதா எடுத்து யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க அந்த பீரியடை பொறுத்த வரையும். ஆனா ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதாவையும் வந்து எதிர்த்து வந்து போட்டியிட்டார் 1996ல. ஆட்சி மாற்றமே அவரால் தான் வந்துச்சு 1996ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா, ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு 1990sல அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரஜினியை ராமாபுரம்ல வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினியை அடிச்சாருன்ற ஒரு கதை இருக்கு தெரியுமா? ராமாபுரத்துல வந்து லதா மேம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு விஷயம் போச்சு, அதனால வந்து கூட்டு வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினியை வந்து ராமாபுரத்துல விட்டு அடிச்சாரு அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இது பொய்யா இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லதா மேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், நல்லா நாங்க க்ளோஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. 1970sல அப்பதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ரஜினி. அந்த டைம்ல அவருக்கு இருக்க ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய ரசிகர்கள் ரஜினியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த ஒரு பேரே அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா 1975ல இருந்து 1979 இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 53 படம் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். இந்த 4 வருஷத்துல 53 படம் நடிச்சிருக்காராம். எனக்கு இதை கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. 53 படம் நடிச்சதால ரொம்ப வந்து குடிக்கு வந்து அடிமையாகி நிறைய குடிப்பாராம். இந்த பிரஷர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய குடிப்பாராம். அப்படி அவர் வந்து ஹைதராபாத்ல ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனை வந்து அப்புறமா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு கதைலாம் இருக்கு. இது ஒரு நியூஸ்ல வந்து ஒரு செய்தி. அந்த டைம்ல அவர் குடிச்சு நேரத்துல பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி அதிகமான பெரிய ஒரு மென்டல்னு கூப்பிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் அவர் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஆன்மீகக்குள்ள போயிட்டாரு. 1979ல இருந்து 1980s ஸ்டார்டிங்ல வந்து அவர் படமே நடிக்கல. அப்படின்னும் போது கே பாலச்சந்திரன் தான் திருப்பி வந்து நான் உன்னை படம் பண்ண கூப்பிடுறேன், நீ வந்து திருப்பி படம் பண்ணு, இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி வந்து படம் பண்ணவா அப்படின்னு சொல்லி பில்லா படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு வந்து ரஜினியை வந்து கூப்பிடுறாங்க. அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அவங்க அப்ரோச் பண்ண ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா. இந்த 1980s ஸ்டார்டிங் 1980 அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுல படம் நடிக்கல, பட வாய்ப்புகள் இல்லைன்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதாவை அப்ரோச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பில்லா படத்துல அவங்க நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது கடைசியா வந்து செட் ஆகலையா, அதனால வந்து வேற ஒரு ஆக்ட்ரஸ் போயிட்டு தான் ஒரு பேச்சு இருக்கு. இதை யாரு சொல்றா, யார் அதை உறுதிப்படுத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவே ஒரு இதுல சொன்னாங்க. அந்த டைம்ல அவங்க நியூஸ் பேப்பர்ல நிறைய கதைலாம் எழுதிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. ஓகேவா, எனக்கு பட வாய்ப்பு வரல நிறைய பேர் சொல்றாங்க, பட வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. பில்லா மாதிரியான ஒரு பெரிய படத்துக்கு என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் தான் முடியாதுன்ட்டேன். 1980sல எனக்கு பட வாய்ப்பு இருந்துச்சுன்றத பேசுறாங்க. சோ இந்த பீரியட் காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிச்சு வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஜெயலலிதாவும் பாத்தீங்க அப்படின்னா 1982ல வந்து ஏடிஎம்கேல சேர்றாங்க. ஜெயலலிதாவோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா 1982ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கேல வந்து சேர்றாங்க. ஏடிஎம்கேல அவங்க சேரும் போது அடுத்த ஒரு எம்ஜிஆர் இறந்து போற வரையுமே அவங்க ஃபர்ஸ்ட் எம்பியா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏடிஎம்கேல எம்ஜிஆர் இறந்து போற வரையும் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் கைக்கு வருது. சோ அதுக்கப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. 1991ல ராஜீவ்காந்தியோட ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா பெரும்பான்மை எடுத்து வராங்க. கலைஞர் மட்டும் டிஎம்கேல ஜெயிக்கிறாரு. மொத்தமா ஸ்வீப் பண்ணிட்டு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது 1991ல. சோ இந்த பீரியட் இருக்குல்ல 1991 to 1996 இருக்குல்ல, இந்த பீரியட் தமிழ்நாட்டோட ஒரு வர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு அப்ப இருந்த ஆட்கள்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 1991ல இருந்து 1996 வரையும் சென்னையில ஒரு சராசரி குடிமகன் ஜெயலலிதாவால பாதிக்கப்படுவாரு. அந்த ஆட்சியில எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எல்டிடி த்ரெட் வந்து அதிகமா அந்த டைம்ல இருந்துகிட்டு இருந்தது. 1990sல ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில அவங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கோ வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கோ வந்தாங்கன்னா முதலமைச்சர் மொத்த டிராபிக்கையும் மறைச்சு வைப்பாங்க. மொத்த டிராபிக்கையும் ஏன் மறைச்சு வைக்கணும், இதுக்கான ஏன் டிராபிக்கை மறைச்சு வைக்கிறாங்க, டிராபிக் பொதுமக்கள் நார்மலா போலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991ல தான் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்துச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாரு. எல்டிடி த்ரெட் அதிகமா இருக்கணும் போது இந்த எல்லா டிராபிக்கும் நிப்பாட்டி வச்சு முதலமைச்சர் சேஃப்டிக்காக இந்த மாதிரியான வேலையை வந்து பண்ணாங்க. அந்த டைம்ல தான் ரஜினிகாந்தோட வீடும் ஜெயலலிதா அம்மையாரோட வீடும் பக்கத்துல போயஸ் கடன்ல. ஒரு நாள் ரஜினி வந்து ஃபாஸ்டா ஷூட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல சிஎம் வராங்க, நீங்க காரை நிப்பாட்டுங்க, டிராபிக் நாங்க ஹோல்ட் பண்றோம் போலீஸ் சொல்லும் போது ரஜினி சொல்லியிருக்காரு, இல்ல கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா நான் போயிடுவேன், கொஞ்சம் இடம் உனக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு இருக்காரு. இல்ல சார் நீங்க போக கூடாது, சிஎமோட கான்வாய் வர நேரம் அந்த டைம்ல நீங்க போக கூடாதுன்னு சொல்லும் போது நான் இறங்கி வெளில போனா கூட்டம் வந்துடும் பாக்குறியா அப்படின்னு இருக்காரு. இல்ல சார் நீங்க இருங்க அப்படின்னும் போது டக்குன்னு கோமாய் ரஜினிகாந்த் டக்குன்னு அம்பாசிடர் காரை திறந்து வெளில வந்து பக்கத்துல ஒரு கடையில போயிட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல எல்லா கூட்டமுமே கூடி இருக்கு. அந்த டைம் எப்படின்னா அப்பதான் பாஷா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் ஒரு பெரிய ஸ்டார், மக்கள்லாம் டக்குனு ஒரு பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாரியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா சிஎமோட கான்வாய் வந்திருக்கு. என்ன இடத்துல கூட்டமா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ரஜினி அவர்கள்ட்ட நாங்க சொன்னோம், கொஞ்சம் சிஎம் போனதுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னோம், ஆனா அவர் கேட்கல, இறங்கி வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு இனிஷியல் பீரியட். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1995ல சிவாஜிக்கு வந்து செவிலியர் விருது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அவார்டு வந்து கொடுக்கறதா இருந்திருக்காங்க. சோ ஒரு சேப்பாக் ஸ்டேடியம்ல அவரை வந்து கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து நடத்துறதா எல்லா சினிமா துறையில இருக்கவங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ சிஎம் ஜெயலலிதா அம்மையார் அழைச்சு நம்ம சிவாஜிக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துவோம், இத்தனை வருஷம் சினிமால இருந்திருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்களும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. பட் ரஜினி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருவோம், நம்ம எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துருவோம், சிஎம் உட்பட எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிவாஜியை எல்லாரும் கைத்தட்டி அரங்கத்துக்குள்ள வரவேற்பு இப்ப பண்றாங்கல்ல, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உள்ள வரும்போது எல்லாருமே கைத்தட்டி உள்ள வரவேற்கிறதுல அது மாதிரி அந்த டைம்ல ட்ரை பண்ணலாம். சிவாஜி அவர்களை வர வைக்கும் போது எல்லாருமே ஏன்னு கைத்தட்டி அவரை வரவேற்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. ஆனா யாருக்குமே ஜெயலலிதா அவர்கள்ட்ட போயிட்டு இதை சொல்றதுக்கு ஒரு பயம். ஜெயலலிதா அவர்களை பார்த்து அன்னைக்கு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியே கிடையாது, ஆளுங்கட்சி மட்டும் தான். எதிர்க்கட்சி டிஎம்கே எதிர்க்கட்சியா கூட இல்ல இந்த 1991 எலெக்ஷன்ல. அப்படின்னும் போது ஜெயலலிதா அவர்கள்ட்ட போயிட்டு இப்படி சிவாஜி வரும்போது ஏன்னு நிக்கணுமான்னு சொல்றது கூட யாருமே போய் சொல்லல. அன்னைக்கு வந்து செவாலியர் அவார்டு வந்து நடந்திருக்கு. எல்லாருமே அன்னைக்கு இந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்துட்டாங்க, சிவாஜி உட்பட. ஆனா ஜெயலலிதா லேட்டா வந்தாங்களாம். பிளான் என்ன, எல்லாரும் வந்துடணும், சிவாஜியை வந்து எல்லாருமே அவர் வரும்போது வரவேற்கணும், ஏன்னு கைத்தட்டி அவர் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கணும்ன்ற ஒரு பிளான். ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா லேட்டா வந்திருக்காங்க, ஆனா எல்லாருமே அன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்காங்க. சோ எல்லாருமே வந்து போய் பேசுவாங்கல்ல, இப்ப ஸ்டேஜ்ல ஏறி பேசுவாங்கல்ல. ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, நான் கடைசியா பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க போய் ஸ்டேஜ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் பேப்பரை எடுத்து பாக்கெட்ல மடிச்சு வச்சுட்டு, இத்தனை வருஷமா சிவாஜின்ற ஒரு ஆளு சினிமால இருந்திருக்காரு, அவரை கௌரவிக்கிற மாதிரி ஒரு அரை நிமிடம் எல்லாரும் ஏன்ச்சு நிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏன்ச்சு நிக்க வச்சு 6 நிமிஷம் நிக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க, நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மொத்த கிரௌடி ஏன்ச்சு நிக்க வச்சிருக்காரு ரஜினி. இதை பண்ணிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பிலிம் சிட்டின்னு ஒன்னு திறந்தாங்க 1994ல. பிலிம் சிட்டின்னு ஒன்னு திறந்தீங்க, அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தீங்க, சிவாஜியை முதல் வரிசையில கீழே உட்கார வச்சிருந்தீங்க, அன்னைக்கு அவரை கௌரவிச்சிருக்கணும், அன்னைக்கு அதை நீங்க பண்ணல. தப்பு பண்றது மனித இயல்பு, ஆனா அதை மாத்திக்கிறது தான் மனித தன்மை. இன்னைக்கு சிவாஜியை நீங்க கௌரவிச்சு நீங்க மனித தன்மையை அடைஞ்சிட்டீங்க. ஆக்சுவலா ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறாரு, ஆனா நாசுக்கா வந்து ஜெயலலிதாவை விமர்சிக்கிறாரு. அங்க நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அந்த தப்பை இன்னைக்கு இதை வச்சு நீங்க திருத்திக்கிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னும் போது யாராலுமே ஒண்ணு சொல்ல முடியல கீழே இருக்கவங்களால. சிவாஜிலாம் ஒரு மாறி பாக்குறாராம், என்னடா இப்படி சிஎம் கிட்ட இப்படி பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேர் எல்லாம் போட்டு உடைச்சாங்களா, யார் இருந்தாலும் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, எங்க விஷயத்தை தலையிட கூடாதுன்னு சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேசினதா அந்த டைம்ல அதிகமான பத்திரிகையில வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. சோ இதே பீரியட்ல தான் பாம்பே படம் வந்துச்சா, ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல தான் பாம்பே படம் வந்துச்சு. அந்த டைம்ல பாம்பே படத்தை சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்து, ஒரு முஸ்லீமும் இந்து எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி. சோ அந்த டைம்ல மதிநேத்திரம் வீட்டுக்கு வெளியில ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. அதை வந்து பாஷா ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு, அட்ரஸ் பண்றாரு, தமிழ்நாட்டுல குண்டு கலாச்சாரம், குண்டு வைக்கிற கலாச்சாரம் வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. பாஷா ஆடியோ லான்ச்ல இதை பேசுறாரு. யாரை முன்னாடி வச்சுக்கிட்டு தெரியுமா, ஆர்என் வீடப்பன் சொல்லப்படுற ஏடிஎம்கேயோட எம்எல்ஏ பாஷா ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருக்காரு. ரஜினிகாந்த் இதை பேசுறாரு. அவர் ஏடிஎம்கே மினிஸ்டர். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா கோபம் பட்டு அவருடைய பேசுறாரு, நீ ஸ்டேஜ்ல உட்கார்ந்து கம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் மினிஸ்டர் பதவியில இருந்து தூக்குனதா ஒரு பேச்சு இருக்கு. அவர் தூக்குனாங்க அதுக்கப்புறமா மினிஸ்டர் பதவியில இருந்து. சோ இதெல்லாம் நடக்குது. போயஸ் கார்டன்ல தான் இவங்க 2 பேர் வீடுமே இருக்கு. ஒரு பிரச்சனை இவங்க 2 பேருக்குமே இருக்குன்றது தெரியும். அந்த டைம்ல பேச்சு என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர போறாரு. ஏன்னா அந்த படத்துல நிறைய பேசிட்டு இருப்பாரு, கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, காயத்தில் கையில் அது இருக்குன்னு பாடுவாரு. படையப்பா படத்துல வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து பொம்பளை அடக்கமா இருக்கணும்னு சொல்லி ஜெயலலிதாவை பத்தி பேசுற மாதிரி டைலாக் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது 1996 வரைக்குமே. சோ 1996ல எலெக்ஷன் நடக்குது. கலைஞர் இருக்காரு, ஒரு சைடுல ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க. இந்த 2 கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பீக்ல இருக்கு. அந்த டைம்ல ஃபுல் பவர் வந்து ருசிச்சிருக்காங்க. ஆனா அந்த 5 வருஷத்துல எதிர்க்கட்சி கூட கிடையாது டிஎம்கே. 1996ல ரஜினிகாந்த் வந்து நான் டிஎம்கேவை ஆதரிக்கிறேன், என்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும், என்னோட ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே டிஎம்கேவை ஆதரிங்க. டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, ரஜினிகாந்தோட ஆஸ்தி பெற்ற சின்னம் அப்படின்னு போட்டு, ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ற சின்னம்னு போட்டு உதயசூரியன் கோட்டு போடுங்கன்னு சொல்லி 1996 எலெக்ஷன் டைம்ல ரஜினிகாந்த் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க பெண் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்காதீங்க, இந்த பெண்ணுக்கான எந்த ஒரு இதுவுமே உங்ககிட்ட கிடையாது, பெண் அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி 1996 எலெக்ஷன் டைம்ல ரஜினிகாந்த் பேசுறாரு. இதுக்கு ரஜினிகாந்தை எதிர்த்து ஜெயலலிதா ஒரு கவுண்டர் கொடுக்குது என்ன அப்படின்னா, ரஜினின்றீங்களே, ரஜினி என்ன கரெக்டா பணம் வாங்குறாரா, கருப்பு பணமே வாங்குறது கிடையாதான்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் இன்னொரு பிரஸ் மீட் வச்சு என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் பத்தி கேக்குறாங்க, நான் கருப்பு பணமே வாங்கலையா அப்படின்னு கேட்டு, நான் வாங்கியிருக்கேன் ஆனா நான் குறைச்சிக்கிட்டேன். ராஜீவ்காந்தி, பி சிதம்பரம் சொன்னதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட கருப்பு பணமே வாங்குறது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். வாங்கவே இல்லையா இவரு, நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 years முன்னால
நான் அது வாங்கியிருக்கேன், ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். அது 65%, 35%, ராஜீவ்காந்தி, சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து 35% எல்லாம் பண்ண பிறகு டெஃபினெட்லி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, அதிமுக ஜெயலலிதா வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபாரின் கிளம்பி அமெரிக்கா கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி 1996 எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்கு. 1996 எலெக்ஷன்ல டிஎம்கே 221 சீட் வின் பண்றாங்க, ஏடிஎம்கே வெறும் 4 சீட் வின் பண்றாங்க. 1991 அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே வேற மாதிரி இருக்கும். கலைஞர் வந்து 2 சீட் வின் பண்ணிருப்பாரு, டிஎம்கே 2 சீட் வின் பண்ணிருக்கும், ஸ்வீப் பண்ணிருப்பாங்க ஏடிஎம்கே. இது அப்படியே மாறி 221 சீட் வந்து டிஎம்கே வின் பண்ணிருக்கும் 1996ல. இந்த சம்பவத்தால எப்படி இருந்தாலுமே நீங்க ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். ரஜினிகாந்த் இல்ல, பட் ரஜினியும் சப்போர்ட் பண்ணதும் டிஎம்கேவை சேர்ந்ததால இந்த ஒரு பெரிய ஒரு மார்ஜினை வந்து டிஎம்கே அடைறாங்க. ஏன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கும் 1996 பொறுத்த வரையும். ஏன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து மாறணும் அப்படின்னு தான் மக்கள் நினைச்சாங்க. ஏன் அதை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி. ஐஏஎஸ் ஆபீசர் மூஞ்சில ஆசிட் அடிச்சதுல இருந்து மகாமகம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஃபாஸ்டர் சன் மேரேஜ், அந்த வளர்ப்பு மகன் திருமணம்னு சொல்லி ஒண்ணு, இதெல்லாம் 1991 to 1996 பீரியட்ல நடந்தது. சோ ஜெயலலிதாவே தோத்து போறாங்க 1996ல. ஜெயலலிதா நிப்பாங்களே எம்எல்ஏவா, பாகூர் தொகுதியில ஜெயலலிதாவே தோத்து போறாங்க. மக்கள் ஜெயலலிதாவே தோத்து போற அளவுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து உட்கார்றாங்க டிஎம்கே. சோ நான் ஒண்ணு சொல்றேன், ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணதால தான் டிஎம்கே ஜெயிச்சாங்கன்னு கிடையாது. ரஜினிகாந்த் சப்போர்ட்டே பண்ணலாம் நீங்க டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய மேசிவான 221 சீட்ன்றதுல அது வந்து ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணதால தான்ன்றது நமக்கு எல்லாருமே ஏத்துக்க முடியும். இவர் அமெரிக்காவுக்கு போனது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், டிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து படையப்பா படத்துல பொண்ணுனா அப்படி இருக்கணும்னு சொல்றது, நான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு வர போறேன்னு பேசுறது, இது எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓகேவா? அப்புறம் 2001ல திருப்பி ஜெயலலிதா வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது. ஏன்னா அந்த பீரியட் மட்டும் தான் 1991 to 1996 மட்டும் தான் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியை ஜெயலலிதா நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார். 2001க்கு அப்புறமா அவங்க மாறினாங்க. 2011லாம் அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. 2001க்கு அப்புறமா அவங்களும் பக்குவம் பட ஆரம்பிச்சாங்க. ரஜினிகாந்த் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இல்லாம போச்சு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்களோட மேரேஜுக்கு ஜெயலலிதா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் வந்து ரஜினியோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தாங்க. 2016ல ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகும்போது ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதா அவர்களை ஒரு கோகினோர் வைரம் அப்படின்ற மாதிரிலாம் வர்ணிச்சிருந்தாரு. ஸோ இப்ப இவ்வளவு ரஜினிகாந்த் புகழ்ந்து பேசணுமா? பட் ரஜினிகாந்த் வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் ஸ்டார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜென்ரேஷனே பிராங்க் பண்ணிருக்காரு தெரியுமா தலைவர். நான் தலைவர் ஃபேனுங்க, ஓகே, நான் தலைவர் ஃபேன், ஓகேவா? ஆனா ஒரு ஜென்ரேஷனே எப்படி வந்து பிராங்க் பண்ண முடியும்னு தெரிஞ்சது ஒரு ஆள்னா ரஜினிகாந்த். ஸோ அவருக்கு அரசியலுக்கு வரணும்லாம் ஆசை கிடையாது. ஜெயலலிதாவை கவுண்டர் பண்ணணும், ஜெயலலிதாவை கொஞ்சம் பயமுறுத்தணும், என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, என்ன ஃப்ரீயா விடுங்க, என் போக்கில் நான் மட்டும் போயிட்டு இருக்கேன், என்ன வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்றதுக்காக தான், ஜெயலலிதாவுக்கு ஒரு இது வைக்கணுன்றதுக்காக தான் நான் அரசியலுக்கு வர போறேன்ற பேச்சு அவர் வச்சாரு. இதுக்கெல்லாம் மொத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவை வந்து இதுல தலையிடாதீங்க, நான் அரசியலுக்கு வந்தேன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ணாரு. ஸோ இதை வச்சுட்டு தான் நான் அரசியலுக்கு வர போறது உறுதி, அரசியலுக்கு அரசியல் வருவேன் அப்படின்னு சொல்லி மொத்த ஆளையும் பிராங்க் பண்ணிட்டு இருந்தாரு. 2018 ஸ்டெர்லைட் இஷ்யூல ஒரு பிரஸ் மீட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவரால் பேசவே முடியாது. அவர் வந்து டக்குனு பிரஸ் மீட்டர்ஸ் கேட்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அவர் டக்குனு கோவப்பட்டு வராத கேள்விக்கு இல்லையா நான் வரையா அப்படின்ட்டு போவார்ல. அது ஏன் அப்படின்னா கேமராலே 2 விதம் இருக்கு தெரியுமா? ஒன்னு வந்து சினிமா கேமரா, சினிமால பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, சார் வேற மாதிரி பண்ணீங்க சார், இது எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் எப்படி கொடுத்தீங்கன்னு உங்களை குஷிப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனா அரசியல் பிரஸ் மீட் அப்படின்றது உங்களை கடுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ரஜினிக்கு புரிஞ்சிருச்சு, ரஜினி அவர்களுக்கு நம்மள கடுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்கறான், இது நமக்கு செட் ஆகாது. அதனால தான் 2021ல நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் என்னோட உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, நான் வந்து அரசியலுக்கு வரல, உங்களை யாரையும் நான் வந்து இது துன்புறுத்தப்பட விரும்பல, அதனால நான் அரசியலுக்கு வரல, நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி 2021ல சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் எல்லா நடிகர்களுக்குமே, நடிகர்கள் மாதிரியான ஆட்கள்லாம் அரசியலுக்கு வராங்க. ஸோ பிரஸ் மீட் ஒரு நடிகர் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவர் வந்து சந்தேகப்படணும். பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா அவர் யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காருல்ல, அவர் பிரஸ் மீட்டே கொடுக்கல. புரிஞ்சு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா பிரஸ் மீட்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க பல கேள்வி கேட்பாங்க, அந்த பல கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஸோ ரஜினிகாந்த் தான் கிரேட் எஸ்கேப், அவர் கிரேட் பிராங்க்ஸ்டர், கிரேட் எஸ்கேப் பண்ண ஒரு ஆளு, எல்லாமே அவருக்கு சொல்லலாம். அரசியலுக்கு அவர் வரல, வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு இருக்க அந்த இதே இருந்திருக்காது. இன்னமும் ஒரு ஸ்டார். பாதவர்ஜுனா சொன்ன விஷயம் இருக்குல்ல, ரஜினிகாந்த் வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது, எங்க தலைவர் எவ்வளவு தைரியமா பேசுற பாத்தீங்களா ஸ்டாலின் அங்கிளை பார்த்து அப்படின்னு பேசினார்ல. அவங்க ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசின ஒரு ஆளு ரஜினி, ஜெயலலிதாவையே ஆட்சி கட்டுல இருந்து அகற்றின ஒரு ஆளு. அவர் இல்லைனாலும் அது நடந்திருக்கும், பட் அவ்வளோக்கு எதிர்த்து ஒரு ஆளை பேச முடியுதுல, அந்த கட்ஸ் ரஜினிக்கு இருந்துச்சுல. ஸோ ரஜினிகாந்த் ஒரு ஆக்டர், அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. ரஜினிகாந்த் ஆக்டர், அவர் ஆக்டரா மட்டுமே பார்ப்போம். இவ்வளவு சொன்னதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா ரஜினிகாந்த் நீங்க ஆக்டரா மட்டும் பாருங்க, எந்த ஒரு பாலிடிக்ஸ்குள்ளேயும் அவர் வந்து புகுத்தி ஒரு இந்த சப்போர்ட் பண்றாரு, இதை சப்போர்ட் பண்றாரு. ரஜினிகாந்த் ஆக்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க ஒண்ணுமே கிடையாதுன்றத சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.